ஆபத் பாந்தவா ஏடுகொண்டலவாடா வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தா. திருப்பதியில இந்த கூக்குரல் நம்மளுக்கு மலை ஏறும் போதுலேருந்து கேட்டுட்டே இருக்கும். திருப்பதி பெருமாளை வணங்கும் போது நாம செல்வ செழிப்போடு நம்ம செய்யற பிஸ்னஸ், நம்ம வீடு எல்லாம் செழிப்போடு இருக்கலாம். திருப்பதி கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம திருச்சானூர்ல போய் மகாலட்சுமியை தரிசனம் செய்து விட்டு தான் திருப்பதி கோயிலுக்கு போகணும். சில பேர் படியேறி போகிறாங்க, 7 மலையில் நடந்தே போகிறாங்க. நாம் அப்படியெல்லாம் உடலில் நம்மளுக்கு தெம்பு இல்லைன்னா நம்ம டெஃபினட்டாக பஸ் எடுத்துகிட்டு போகலாம், இல்லை கார்லேயே கூட போகலாம். மகாலட்சுமியின் தரிசனம் செய்துட்டு மகாலட்சுமியின் பர்மிஷன் வாங்கிட்டு நம்ம திருப்பதி கோயிலுக்கு போகும்போது பெருமாளை தரிசனம் செய்யறதுக்கு முன்னாடி நம்ம 2 வாசற்படியை தாண்டணும். வெண்டி வாக்கி டு பங்காரு வாக்கில் அப்படின்னு. வெண்டினா வெள்ளி வாசற்படியை தாண்டி தங்க வாசப்படியை தாண்டி போகும்போது நம்ம பெருமாளை அங்கே தரிசிக்க நேரிடும். பெருமாள் ரொம்ப அழகாக நேர்த்தியாக, ஆனால் ஒரு 2 செகண்ட்ஸ் தான் பார்க்க முடியும். நம்ம என்ன வேணுமோ வேண்டியதை தருபவன் வெங்கடேசன் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி நம்ம என்னெல்லாம் மனசுல கோரிக்கை வைக்கிறோமோ அதெல்லாம் நிறைவேற்றி கொடுப்பவர் கலியுகத்தின் தெய்வம். கலியுகத்துல என்னென்னலாம் நடக்கணும் நம்மளுக்கு இருக்கோ அந்த தெய்வத்துக்கிட்ட வேண்டினால் முறையிட்டால் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு நம்பப்படுது. நம்ம பெருசாக உண்டியில் காசு போடணும்னு அவசியம் இல்லை. சும்மா ஒரு பேருக்கு ஒரு 10 ரூபாவோ 20 ரூபாவோ போட்டால் கூட போதும். நம்ம வேண்டுதல் அது நம்மளோட மனசு திருப்திக்கு. அவர் ஒன்றும் பணம் கேட்கலையே. இந்த தெய்வத்தை வணங்கும் போது நம்ம மனசில் பெருமாளை ஜபிச்சுட்டே போகலாம். சுற்றி வரும்போது கற்கோவில் அது கர்ப்ப கிரகத்து பின்னாடி இருந்து காது வச்சு கேட்டால் தண்ணி ஓடுற மாதிரி சத்தம் கேட்கும்னு நம்பப்படுது. அதை தாண்டி ஸ்ரீனிவாச பெருமாள் தங்க விமானத்தில் ஒரு இடத்துல அப்படியே பெருமாளை வடிச்சு வச்சுருப்பாங்க. அதை பார்க்கறதுக்கு ஒரு மண்டபம் இருக்குது. அந்த மண்டபத்தில் ஏறி அது பெருமாளை தரிசனம் செஞ்சுட்டு நம்ம வரலாம். பெருமாளுக்கு சாதமாக லட்டு தராங்க. அந்த லட்டு பிரசாத்தையும் வாங்கிட்டு நம்ம எல்லாருக்கும் விநியோகிக்கும் போது நாமும் பிளஸ் செய்யப்படுவோம், நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கும் பிளெஸ்ஸிங்ஸ் கிடைக்கும். நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது பெருமாள் கிட்ட நிறைய பிஸ்னஸ் பீப்புள் டீல் போட்டுப்பாங்க. இவ்வளோ % ப்ராஃபிட்டில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன்னு. அந்த மாதிரி கூட நீங்கள் ஏதாவது வேண்டிக்கலாம். நிறைய பேர் முடிக்காணிக்கை தரலாம். இந்த மாதிரி எல்லாம் தரிசனத்துக்கு நீங்கள் போகும்போது வேண்டிக்கலாம். இதை பற்றின ஃபுல் டீட்டெயில் நம்ம ஓம் ஸ்ரீ தாரா யூடியூப் சேனலில் இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ ரெசனேட் ஆச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் பாலாஜின்னு டைப் பண்ணுங்கள்.